இண்டோர்ல என்ன மாதிரியான பிளான்சஸ் எல்லாம் வச்சா நமக்கு வீட்ல வந்து நல்ல வென்டிலேட்டடா ஆக்சிஜன்ஸ் கிடைக்கும்? இண்டோர் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதில் மெயினாக வந்து அரிக்கா பாம்னு இருக்கு. அரிக்கா பாம் நல்ல பெரிய தொட்டிலே வளர்க்கலாம். ஸோ இடம் கம்மியானதும் அடுத்த ஆல்டர்னேட் என்னன்னா மொட்டை மாடியில் செடி வளர்க்குறது, வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறது ரொம்ப முக்கியமாக போச்சு. டேபிளில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கோனியம், அது ஈஸியாக வந்து இண்டோரில் வளரக்கூடிய செடி. அந்தூரியம்னு ஒரு பிளான்ட் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸே வரும், லீஃப் கிடையாது, ஃப்ளாராக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பற்றி நான் சொல்லணும்னா, இப்போ நான் கீழ்பாக்கில் இருக்கேன். ஸோ கீழ்பாக்கில் வந்து ஃபேமஸ் பிளான்ட் டிசைனர் வீரலட்சுமி மேம் தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்ககிட்ட பேசுறதுல. ஏன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா செடி வளர்க்கறதே வந்து மறந்துடுறாங்க இல்லையா? சோ அந்த வகையில நீங்க வந்து பிளாட்ல நீங்க இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வீட்டுல இருந்தாலும் சரி, நீங்க எப்படி அழகா வந்துட்டு செடி வளர்க்கலாம், எப்படி உங்க வீட்லயும் ஒரு குட்டி கார்டன் செட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நான் ஆக்சுவலா பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கல்கட்டால. ஸோ எஜுகேஷனும் கல்கட்டால தான் ஆச்சு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிஏ எடுத்து படிச்சிருந்தேன். படிச்சுட்டு கல்யாணம் ஆகி இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். இங்கே வந்ததுலேருந்து தனி வீட்டில் கொஞ்சம் வருஷம் இருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய இடம் இருக்கும். நான் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். செடிகள், கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டு ஏதாவது சும்மா வீட்டுக்கு தேவையான அளவு வளர்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வீடை வந்து டெமாலிஷ் பண்ணி ஃப்ளாட்டு கட்டுற மாதிரி இருந்தது. ஃப்ளாட் கட்டின உடனே எங்களுக்கு வந்து இடம் கம்மியாயிடுச்சு. ஓகே. ஸோ இடம் கம்மியானதும் அடுத்த ஆல்டர்னேட் என்னன்னா மொட்டை மாடியில் செடி வளர்க்குறது, வீட்டுக்குள்ளே செடி வளர்க்குறது ரொம்ப முக்கியமாக போச்சு. ஸோ நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிட்டிங்க, கரெக்டா? ஓகே மேம். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் போய் கிளாஸ் எடுக்கிறீங்க, என்ன மாதிரியான கிளாஸஸ் எடுக்கிறீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸில் தான் மெயினாக கிளாஸஸ் எடுக்கிறோம். என்ன காலேஜ்னு பார்த்தீங்கன்னா நந்தன மார்க்ஸ் காலேஜில் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து இது பண்ணோம், இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெல்லா மாரிஸில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்குது, நவம்பரில் கூப்பிட்ருக்காங்க. எம்ஓபி வைஷ்ணவாவில் 5-6 இயர்ஸாக நாங்கள் வந்து 1 hour இந்த ப்ரோக்ராம் மாதிரி ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் எத்தினாஜ்லேயும் ப்ரொபோசல் போயிட்டுருக்கு. ஓகே மேம். ஆக்சுவலாக உங்களோட அல்டிமேட் கோல் என்ன? இப்படி போய் நீங்கள் கிளாஸஸ் காலேஜஸில் எடுக்கிறதுனால என்ன பலன் நினைக்கிறீங்க? காலேஜஸில் எடுத்தீங்கன்னா கேஷ் தம் யங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து நம்ம அதுவும் அந்த யூத்துக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் செடி வளர்க்குறதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால ஏன் வளர்க்கணும், எதற்காக வளர்க்கணும், எப்படி வளர்க்கணும், எந்தெந்த செடியை வளர்த்தா நல்லது, அந்த மாதிரி நம்ம கோச்சப் பண்ணும்போது பசங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுவும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து சேஞ்சஸ் எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, வெரி ப்ராட் மைண்டடாக இருக்காங்க. ஸோ அவங்கள ஜஸ்ட் செடி வளர்ன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு புரியாது, எதுக்கு என்னத்துக்குன்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எல்லா ஆன்சர்ஸும் எங்ககிட்ட இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் உங்களோட அல்டிமேட் கோல். ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்துட்டு இண்டோர் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். இண்டோரில் என்ன மாதிரியான பிளான்சஸ் எல்லாம் வச்சா நமக்கு வீட்டில் வந்து நல்ல வென்டிலேட்டடாக ஆக்சிஜன்ஸ் கிடைக்கும்? இண்டோர் பிளான்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் மெயினாக வந்து அரிக்கா பாம்னு இருக்குது. அரிக்கா பாம் நல்ல பெரிய தொட்டிலே வளர்க்கலாம். அது வந்து நீங்கள் ரோட் சைடில் பார்டர் பிளான்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து தொட்டியில் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா அவ்வளோ க்ரோத் இருக்காது. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் இண்டோரில் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா நம்ம வந்து தொட்டி சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ இன்வேரியபிளி க்ரோத்தும் ரொம்ப ஸ்லோவாக தான் க்ரோ ஆகும். ஏன்னா சன்லைட் கிடையாது. நம்ம கொடுக்க போகிறது வந்து டியூப் லைட்டோட வெளிச்சமும் ரூமோட லைட்டோட வெளிச்சமும் தான். ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும், மெதுவாக வளரும், புஷ்ஷியாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிளில் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கோனியான்னு ஒரு பிளான்ட் இருக்கு. என்ன பேர்? சிங்கோனியம். அது ஈஸியாக வந்து இண்டோரில் வளரக்கூடிய செடி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அந்தூரியம்னு ஒரு பிளான்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸே வரும். அந்த ஃப்ளவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளவர்னால் நம்மளோட அந்த வெளியில் சன்லைட்டில் வளர்க்குற ஃப்ளவர் அரளி மல்லி மாதிரி இருக்காமல்
அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளார் அதுன்னு சொல்லுவாங்க. அதை லீஃப் கிடையாது, அது ஃப்ளாராக கலர்ஃபுல்லாக இருக்கும். அது வளர்க்கலாம். அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் பிளான்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பைடர் பிளான்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் நல்ல ஆக்சிஜன்ஸ் கொடுக்கும், வீட்டுக்கு ஒரு லுக் கொடுக்கும். ஆமா, சூப்பர். அதுக்கப்புறம் ஒரு பிளான் இருக்கு சன்சீவிரியான. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஸ்னேக் பிளான். இட் கிவ்ஸ் ஆக்சிஜன் 24/7. மேம், எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இது வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு வீட்ல நல்லா லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சில பிளான்ஸ். பட் இப்போ எல்லாருமே வந்து வாஸ்து பிளான்ஸ்ன்னு வளர்க்குறாங்க இல்லையா? வாஸ்து பிளான்ஸ் வளர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் மேம்? வாஸ்து பிளான்ஸ் வளர்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கண்டிப்பா. லக்கி சாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வாஸ்து பிளான்ட்ல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம சென்னை கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அது சூட்டபிளாக இல்லை. அது தண்ணியிலையோ இல்லை அது மண்ணிலையோ வளர்க்கும் போது அவ்வளவு நல்ல க்ரோத் இருக்க மாட்டேங்குது. டக்குன்னு அது வந்து அதோட லைஃப் வந்து அது டை ஆயிடுது. இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வீட்டில் கடன் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல வெல்த், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்க்ளூடிங் நானுமே அதான் நினைப்பேன், நீங்களுமே அதான் நினைப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அழகா வீட்டுக்குள்ளற ஒரு நல்ல வெல்த் கொடுக்குற மாதிரி, ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி பிளான்ஸ் இருக்கா? பேம்பு பிளான்ட் வளர்க்கலாம், மண்ணில் வளர்க்கலாம். அது வந்து டுவார்ஃப் வெரைட்டி பேம்பு பிளான்னு ஒன்று இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டமான இது. வெளியில் வளர்த்தா நல்லது. வெளியில் இந்த போன்சாய் எல்லாம் வளர்த்தா உண்மையாலுமே பான்சாய் வளர்த்தாலும் நல்லது. பான்சாய் பார்க்கறதுக்கு பியூட்டி கொடுக்கும், சாம் அண்ட் பியூட்டி கண்டிப்பாக கொடுக்கும். டெக்கரேட்டிவ் வேல அது நீங்கள் அதுக்கும் அழகான கண்டெய்னர் உங்களோட ஆம்பியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக கண்டெய்னர்ஸ் கிடைக்குது செராமிக்கில். ஸோ அதை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டை அழகுபடுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, சில பேருக்கு வந்து வீட்டில் பாப்பா இருக்கும், இல்லை ஏஜ்ட் பீப்புள் இருப்பாங்க. இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் செடி வச்சிங்கன்னா கொசு வரும் அப்படின்னாங்க, அது உண்மையா? கொசு வராது. கொசு எங்கே வரும்னா ஸ்டாக்னேட்டட் வாட்டரில் தான் கொசு வரும். ஓஹோ. கொசு தண்ணி எங்கே ரொம்ப நாளாக நிற்கிதோ அங்கே தான் கொசு வந்து முட்டை போடும். செடி வந்து ஆக்சுவலாக என்னன்னா கொசு ஒழிஞ்சுக்கிற இடம்னு சொல்லுவாங்க. நம்ம மழை காலத்தில் மழை பெய்யும் போது அந்த நிறைய இடத்துல ஸ்டாக்னேஷன் இருக்கும் வாட்டர். ஸோ அப்போ கொசு வந்து ஜன்னலை திறந்து வச்சா கண்டிப்பாக கொசு உள்ளே வந்துடும். அண்டு அந்த செடி நம்ம உள்ளே வளர்த்தோம்னா அதுக்கு பின்னாடி போய் ஒழியறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம 5 மணி 4 மணிக்கே கதவை ஜன்னக்கதவெல்லாம் சாத்தி வச்சுருந்தோம்னா கொசு உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. செடி கண்டிப்பாக காரணமே கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், தொட்டியில் வந்து கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டோம்னா பூச்சிகள் அதுல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம் அதுல இருக்கும், வெளியில வராது. ஓஹோ, பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும், அட் த சேம் டைம் அது இதான் நல்லாவும் இருக்கும். ஒரு சந்தேகம் மேம், இப்போ வந்து வீட்டுக்குள்ளே நம்ம செடி வளர்க்குறோம் இல்லையா? ஸ்டாக்னேட்டட் வாட்டரில் கண்டிப்பாக கொசு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் ஒரு செராமிக் பவுலில் வந்து அழகாக ஒரு மணி பிளான்ட் வளர்க்குறேன்னு வைங்களேன், அதை தண்ணி ஊற்றினா அப்போ அந்த தண்ணியில் கண்டிப்பாக வெளியில் வரும்ல? செராமிக் பாட்டில் நீங்கள் வளர்க்க மாட்டீங்க. யூஸ்வலாக வந்து மணி பிளான்ட் பாட்டில்ஸ் தான் வளர்ப்பீங்க. செராமிக் பாட்டில் என்ன ஆகும்னா அடியில் ஹோல்ஸ் இருக்கும். செடி வளர்க்குறது அதுதான் கேட்குறேன். தண்ணி ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக கீழே அந்த பிளேட்டில் வந்து நிற்கும்ல தண்ணி? ஆமாம், தண்ணி ஊற்றக்கூடாது. நாங்கள் வச்சுருக்க சாயில் பார்த்தீங்கன்னா கோகோபிட் கொஞ்சம் நிறையா எக்ஸசைஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ஊற்றினா போதும். அந்த தண்ணி ஊற்றும் போது பிளேட்டில் தண்ணி வரவே கூடாது, லைட்டாக ஊற்றணுமோ? ஆமாம், போதுமான அளவு தான் தண்ணி ஊற்றணும். சஃபிஷியன்ட் இனஃப் வாட்டர் யூ ஷுட் ப்ரொவைட், நாட் மோர் தென் தட். இஃப் த வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் த கண்டெய்னர்னா ஈவன் நியூட்ரிஷன் வில் வாஷ் அவுட். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், வீட்டில் ஒரு அரளி செடியோ இல்லை போன்ஸை அந்த மாதிரி ஒரு குட்டியை நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை லைட்டாக தான் வந்து நான் தண்ணி ஊற்றணுமா? ரொம்பலாம் வெளியே கண்டெய்னருக்கு எவ்வளோ பெரிய கண்டெய்னரோ அதுக்கேற்ற அளவு தான் தண்ணி ஊற்றணும். ஓகே. இப்போ கண்டெய்னர் இவ்வளோ பெருசுனா இதுக்கு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் தண்ணி போதுமானது. உங்ககிட்ட என்ன மாதிரியான செடிகள் இருக்கு? எல்லா விதமான செடியும். இப்போ பார்த்து மொட்டை மாடியில் வந்து 500 விதமான செடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த செராமிக் பவுல்ஸில் வந்து அழகழகாக வீட்டில் டெக்கரேட் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். செராமிக் பவுல்ஸில் ஏன் வைக்கிறாங்க, அதில் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது? செராமிக் பவுல்ஸில் வைக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து குட்டி செடிகளாக அழகாக அதில் வளர்க்கலாம். அண்ட் கலர்ஃபுல்லாக கிடைக்கும், கலராக கிடைக்கும் செராமிக் பாட்ஸு. உங்களோட வீட்டு டெக்கர் எந்த மாதிரி சோஃபா செட்டு, அப்பால்ஸ்ட்ரி எப்படி இருக்கோ, கர்டன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாட்ஸை செலக்ட் பண்ணலாம், மேட்ச் பண்ணுற மாதிரி. அது வச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இதை தாண்டி மாடி தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் மாடி தோட்டம் கூட அமைச்சு கொடுக்குறீங்க. பொதுவாக மாடி தோட்டத்தில் என்ன மாதிரியான செடிகளை நீங்கள் போடுவீங்க? மாடி தோட்டம்னு பார்த்தீங்கன்னா காய்கறி நல்லா வரும், பூக்கள் நல்லா வரும். பூக்கள்னு சொல்லும்போது மரம் வெரைட்டி பூக்களும் ரொம்ப நல்லா வரும். பூக்கள் சொல்லும்போது அரளி, செம்பருத்தி, மல்லி, நந்தியாவட்டை,
அதுக்கப்புறம் அது என்ன பவழமல்லி, இது கனகாம்பரம், இது எல்லாமே மொட்டை மாடியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வளர்க்கலாம். ட்ரம் மரம் வெரைட்டிலாம் ட்ரம்ஸில் வளர்த்தா எக்கச்சக்கமாக பூக்கும். எல்லாமே நாட்டு வெரைட்டி பூக்கள் தான். ஒரு சந்தேகம் மேம், துளசி வந்து ரொம்ப நல்லது அப்படின்வாங்க வீட்டில் வளர்க்குறது. வீட்டுக்கு குள்ளர வந்து துளசி வளர்க்கலாமா? இல்லை, வளர்க்க முடியாது. ஏன்னா அதுக்கு நிறையா நேரம் சன்லைட் தேவைப்படும். ஓகே. பால்கனியில் ஓரளவு வரும். சோத்து கத்தாழை பற்றி சொல்லுங்க. சோத்து கத்தாழைக்கு நிறையா வெயில் தேவையில்லை, மீடியம் வெயில் இருந்தால் போதும். பால்கனிலே ரொம்ப அழகாக வரும். கொஞ்சம் ஷேடு இருந்தால் தான் நல்லது. அண்ட் அதுக்கு தண்ணி ரெகுலராக நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதும். நம்ம ஒரு சில பேர் வீட்டில் பார்த்துருக்கோம், சோத்து கத்தாழை வந்து நல்லா மெலிசாக குச்சி குச்சாக வரும். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டையாக நல்லா பெருசாக வருது. அது எப்படி? சோத்து கத்தாழையிலையும் 2-3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து எடிபிள் வெரைட்டி, ஒன்று அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா மெல்லிஸாக வரும், இன்னொன்று வந்து நல்ல பெருசாக வரும். பட்டையாக வர்றதுக்கான இது என்னது மேம்? பட்டையானது தான் முக்கால்வாசி எடிபிளாக இருக்கும். எடிபிள் அண்ட் ஸ்கின் கேருக்குலாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓஹோ. சோத்து கத்தாழை கூட தினமும் சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்றாங்களே. ஸோ அந்த மாதிரி வெரைட்டி இருக்குங்களா? புரியலா? மூலிகை செடி பற்றி சொல்லுங்க மேம். மக்கள் மத்தியில் இப்போ நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூலிகை செடி கூட வீட்டுக்குள்ளே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்களேன். கற்பூரவல்லியில் பஜ்ஜி பண்ணி சாப்பிட்லாங்க. என்னங்க நீங்கள் புதுசாக வாய் ஊடுற மாதிரி சொல்கிறீங்க? கற்பூரவல்லியை இலையை கிள்ளி நசுக்கி போட்டிங்கன்னா அது வந்து கற்பூரவல்லி ரசம் ஆகிடும். அதுவும் வந்து கோல்டு காஃப்க்கு அவ்வளோ நல்லது.